இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை, ராஜாதி ராஜாவுடைய ஆண்டவரே நாமத்துக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவைகளை நடப்பிக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை 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 கிருபை, அளவில்லாத கிருபை அளவில்லாத கிருபை, அதிசயமான கிருபை, ஆச்சரியமான கிருபை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர், எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர். 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல முடியாது ஐயா, 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்லக்கூடாது. அத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்தவர், எங்களை தூக்கி சுமந்தவர், எங்களை தூக்கி சுமந்தவர், எங்களை விடுவித்தவர் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற தெய்வம், எங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தெய்வம், கண்மணி போல காக்கிற தெய்வம், கருத்தாய் விசாரிக்கிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை, பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை, பரலோகத்தின் ராஜாவுக்கு மகிமை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு மகிமை, உன்னதமான தேவனுக்கு மகிமை, உன்னதமான தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை வரட்டும், ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை வரட்டும், தேவனுடைய நாமத்துக்கே மகிமை வரட்டும், தேவனுடைய நாமத்துக்கே மகிமை வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை
மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடல் எனது மீட்புமானார், எனது ஆற்றலும் எனது பாடல் எனது மீட்புமானார். என்றும் உள்ளது உமது பேரன் என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கூளை கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இதில் அகமகிழ்ந்து கலிகூற நமக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். இது கர்த்தர் தந்த நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தந்த நாள் என்றைக்குமே ஒரு சந்தோஷத்தின் நாள், தேவன் தருகிற நாள் ஒரு சமாதானத்தின் நாள். தேவன் தருகிற நன்மைகள் நமக்கு போதுமானவைகள், தேவன் தருகிற மேன்மைகள் நமக்கு உயர்வானவைகள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம்
உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது ஆமென். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆண்டவரே, ஆனந்த களிப்புள்ள இருதயத்தோடு உதடுகளால் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மேலான தயவு கிருபை இந்த அதிகாலை வேளையில் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் முற்றுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாம்
கூடி தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு அவருடைய மலை பிரசங்கத்திலே சொன்ன வசனங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது ஒரே வசனம்தான். ஆனால் இந்த ஒரு வசனத்தை நம்ம முறையாக புரிந்து இந்த ஒரு வசனத்தை நம்ம கடைபிடிக்க பழகிட்டோம்னா ஒரு தேசம் முழுவதிலுமே ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். வசனம் ஒன்று தான், ஆனால் இந்த ஒரு வசனத்தை கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா இந்த ஒரு வசனத்தை கீழ்ப்படிஞ்சோம்னா ஒரு பெரிய நன்மையவே காணலாம். இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கிறது? நேற்றைக்கு எங்களுடைய போதகர் ஒருவர் சொன்னார். அவர் சொல்லும்போது நேற்றைக்கு இருக்கிற பேப்பர், நியூஸ் பேப்பரில் எடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை கொலைகள் அப்படிங்கிறத அவர் கணக்கு போட்டிருக்கார். நேற்றுக்கு மட்டுமே பேப்பரில் வந்த கொலைகளினுடைய எண்ணிக்கை 27 கொலை. ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 27 கொலை. அவர் கணக்கு பண்ணி சொல்கிறார். நான் யோசித்தேன், இதை பாருங்க, கணக்கு போட்டிருக்கார் பாருங்க, நான் யோசித்தேன். ஆக இவ்வளவு பெரிய கொலை பாதகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா இந்த கொலை பாதகமே வராது. என்ன அந்த வசனம் சொல்லுது? நீங்கள் மற்றவர்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய, உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதையே அவங்களுக்கு செய்யுங்க. எந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா அடுத்தவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவன் தன்னை கொலை பண்ண, நான் என்னை கொலை பண்ணிக்க வேணாம் அப்படின்னு யோசித்தான்னா அவன் மற்றவனை கொலை செய்வானா? கொலை செய்ய மாட்டான். இந்த வசனம் அழகா அப்படி சொல்லுது. நீங்கள் எப்படி சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ மற்றவங்களையும் சுகமாக வைங்க. நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ மற்றவங்களையும் சந்தோஷமாக வைங்க. நீங்கள் எப்படி ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் மற்றவங்களையும் நல்ல வீட்டில் வைங்க. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலையுமே ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கிற வசனத்து. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ இந்த வார்த்தை, இந்த வசனத்துக்கு பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை சரியான பாதைக்கு கொண்டு போகும். தேவையில்லாத பொல்லாப்புகள், தேவையில்லாத வருத்தங்கள், சஞ்சலங்கள், இவைகள் எல்லாவற்றும் இந்த வசனத்தை முறையாக புரிந்து கொண்டால் இவைகளெல்லாம் தவிர்க்கப்படும். இவைகளெல்லாம் தவிர்க்கப்படும். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிற மாதிரி தான் நேற்றைக்கு நம்ம தியானித்த போது ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம். என்ன வசனம், எப்படி தியானித்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ
அதே அளவு உங்களுக்கும் அளக்கப்படும் என்பதை நாம் இந்த முந்தின வசனத்தை நாம் தியானித்தோம். ஏழாம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். எந்த அளவில் அளக்குறீங்களோ, எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே அளவு தான் தீர்க்கப்படும் உங்களுக்கும். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறீங்களோ, மற்றவர்கள் இதெல்லாம் எனக்கு செய்யணும், இதெல்லாம் எனக்கு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா அந்த விரும்புகிறத நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருங்க, நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருங்க. சில காரியங்களை புத்தி புகட்டுவதற்கு நாம் கிளாஸ் எடுத்தால் புத்தி புகட்டிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நான் ஒரு முறை ஒருவரை பார்க்க போனேன். பார்க்க போனப்ப நான் எதுவுமே வாங்காமல் போயிட்டேன். எந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கலை, யோசிக்கவும் இல்லை, வாங்காமல் போயிட்டேன். ஆனால் நான் அவங்கள பார்த்த பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை திருப்பி வீட்டுக்கு அனுப்புகிறப்ப ஒரு பெரிய பேக் நிறையா ஸ்நாக்ஸுகளை வாங்கி என் கையில் கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சிஷோ நம்ம ஒன்றும் வாங்கிட்டு போகலையே, ஆனால் அவங்க நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்களே. அப்போ இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நான் ஏதாவது வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம், ஆனால் நான் போன குடும்பத்தார் அவங்க பெருந்தன்மையா அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதை நான் உடனே யோசித்தேன். அதுக்கப்புறம்தான் இனி எங்கே போனாலும் நம்ம வெறுங்கையாக போகக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். இதே சமயம் நான் பார்க்க போன அந்த சகோதரர், என்னங்க அங்கேருந்து வர்றீங்க, வெறுங்கையை வீசிட்டு வர்றீங்க, என்ன உங்கள் பழக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என்னை மாற்றிக்கொள்வேனா? என்ன மாற்றிக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் நான் கேட்டு வாங்குறாரு அப்படி தான் நினச்சிருப்பேன். ஆனால் அவர் அப்படி கேட்காம அவர் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்த பிறகு தான் என் மண்டையில் எனக்கு உதிச்சது, அச்சிச்சோ நம்ம வெறுங்கையாக போயிட்டோமே, நம்ம வெறுங்கையாக போயிட்டோம், இவர் இப்படி வாங்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு சிந்திக்கிற திறன் வந்தது. என் அன்பு திருச்சபையே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க, மற்றவர்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை அவங்களுக்கு செஞ்சிருங்க. மற்றவங்க உங்களை மன்னிக்க நினைக்கிறாங்களா, முதல் நீங்கள் அவங்கள மன்னிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் மன்னிங்க. எவ்வளோ ஒரு வருத்தமான காரியமாக இருந்தாலும் மன்னிச்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா நீங்கள் மன்னித்தால் மன்னிப்பு பெறுவீர்கள், நீங்கள் விட்டு கொடுத்தால் நீங்களும் விட்டு கொடுக்கப்படுவீர்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதெல்லாம் என் வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் மற்றவங்க வாழ்க்கையிலே வரணும். அல்லேலூயா. ஒரு முறை ஏர்செல் என்கிற ஒரு பெரிய செல்ஃபோன் கம்பெனி, அதான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ அந்த கம்பெனி இல்லை, அந்த கம்பெனி இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் அதுதான் இருந்துச்சு. செல்ஃபோன் டவர்னாவே ஏர்செல் தான். அப்போ ஒரு முறை அந்த கம்பெனி திவாலாகிடுச்சு. திவாலாகிற பொழுது அந்த கம்பெனியினுடைய எம்டிகிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய கம்பெனியை நான் விற்றுட்டேன், ஆனால் நான் லாபத்துக்கு தான் விற்றேன், நிறையா போட்டிகள் இருந்ததுனால ரன் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்னுடைய கம்பெனியை நான் லாபத்துக்கு தான் விற்றேன்.
லாபத்துக்கு விற்று நான் என்ன செஞ்சேன்னா, என் கூட வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், என் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய தொகையை அவங்களுக்கு நான் இலவசமாக கொடுத்தேன். அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை, லட்சக்கணக்கான ரூபாய்களை இத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி அத்தனை பேர்த்துக்கும் நான் இலவசமாக கொடுத்தேன். எந்த விதமான நிபந்தனை இல்லாமல், திருப்பி கொடுக்கணும்னு சொல்லாமல் அவ்வளோத்தையும் நான் கொடுத்தேன். கடைசியில் அவர் சொல்கிறாரு, என் ஆஃபீஸில் தினந்தோறும் கூட்டி தொடச்சிக்கிட்டு வந்த அந்த அம்மாவுக்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டேன். அவர் சொல்கிறார், தினந்தோறும் கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணுற அம்மாவுக்கு நான் வீடே கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னார். இதை பாருங்க, என்னைக்காவது அந்த முதலாளியை பற்றி அந்த தொழிலாளி குறை சொல்லுவாங்களா? தாங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி தன்னை போல ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், குடியிருக்கணும் அப்படின்னு இந்த முதலாளி நினச்சதுனால பாருங்க, அந்த தொழிலாளிகள் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ எவ்வளவு ஒரு சந்தோஷம் பெறுகிறது பாருங்க. அப்போ இதில் என்ன விஷயம்? இந்த வசனத்தின்படியே நீங்கள் எவைகளை, அந்த வசனத்தை சொல்ல பாருங்க, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்களும் அவர்களுக்கு அதை செய்யுங்கள். நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். அவ்வளவு கொடுமைப்படுத்தின போது கூட தன்னை வாதித்தவர்களை மன்னித்தார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அந்த பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது அந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்கு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்போ மன்னிப்பு அந்த ஜபத்தில் கொண்டு வர்றார். அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை கொண்டு வர்றார். முந்தின அதிகாரத்தில் இருக்கிறது, 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இருக்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மன்னிப்பை இந்த ஜபத்தில் கொண்டு வருகிறார். அப்போ மன்னிக்கிற சுபாவம் இவருக்கு. ஆனால் கடைசியில் அந்த மன்னிக்கிற சுபாவத்தை அவர் எங்கே வெளிப்படுத்துகிறாரு? அவர் என்ன சொன்னாரோ அதை எங்கே வெளிப்படுத்துகிறாரு? சிலுவையில் அதை சொல்லுகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ மனுஷர் எல்லாரும் மன்னிக்கணும்னு இவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்க்கிறனால இவர் முதலாவது மன்னிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் மன்னிக்கணும், ஒருத்தர் மன்னிக்கணும்னு இயேசு விரும்புகிறார். அதனால் இவரும் மன்னிக்கிறார். அப்போ அன்புக்குரியவர்களே, தேசம் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா மன்னிப்புங்கிற ஒன்று நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த மன்னிப்பு இந்த தேசத்துக்குள்ளே வரும். இதை யோசித்து பாருங்க. ஒருவருக்கொருவர் அப்படியே இதை நினச்சாங்க அப்படின்னா கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் எதுவுமே தேசத்தில் வராது. இதை கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாற்றம் வந்துடும். நீங்கள் எவைகளை செய்ய நீங்கள் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, அந்த வசனத்தை, மனுஷர் உங்களை எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்போ பாருங்க, விபச்சார வேசித்தனையே யாரோ ஒருத்தர் தானே, யாரோ ஒருவர் தானே, இல்லை அப்படி நினைக்காம இவங்களும் என்னுடைய சகோதரர், இவங்களும் என்னுடைய சகோதரி அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துட்டா தேசத்தில் அந்த பாவம் வருமா? அந்த தேசத்தில் அப்படி ஒரு பாவம் வருமா? ஏன் கொள்ளை இவங்களும் என்னுடைய சகோதரர் தான், இவங்களும் என்னை போல உள்ளவங்க தான் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வருமா? கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வருமா?
என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களை, குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. அதனால தான் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்க விரும்புகிறேனோ அதே போல் மற்றவர்களை இருக்க வைக்கணும். நான் நல்லா சாப்பிட்றேன், மற்றவங்களையும் நல்லா சாப்பிட்றதுக்கு உதவி செய்யணும். நான் மட்டும் நல்லா சாப்பிடுவேன், நீங்கள் எக்கேடு கட்டு போங்க, அப்படி இல்லை. நானும் நல்லா சாப்பிடணும், நீங்களும் நல்லா சாப்பிடணும். நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நானும் வீடு கட்டி குடியிருக்கணும், நீங்களும் வீடு கட்டி குடியிருக்கணும். இந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருமானால் தேசம் மிகப்பெரிய நன்மையை காணும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காணும். நிறையா முதலாளிகளாகவே இருக்கணும், தொழிலாளிகளாகவே இருக்கணும். அந்த தொழிலாளி கொஞ்சம் வளரக்கூடாது, அந்த தொழிலாளி கொஞ்சம் வளர்ந்துடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சார்னா ஓஹோ நிறைய வருமானம் வருது போல இருக்குது, அதான் இப்படி அப்படின்னு. அப்படி அல்ல. நான் எப்படி இருக்கிறேனோ, நான் நல்லா இருக்கிறது போல் என் தொழிலாளியும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் தாங்க ஒரு ஆசீர்வாதம். அந்த எண்ணங்கள் தான் ஆசீர்வாதம். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம், நல்ல சிந்தைகளை உருவாக்குவோம். எனக்கு நான் எப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு விரும்புகிறேனோ அதே போல் என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்க விரும்புகிறதே ஒரு நல்ல பண்பு. அதைத்தான் இயேசு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் காட். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி எங்களுக்கு இந்த குணாதிசயத்தை தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல குணத்தை எங்களுக்கு உருவாக்கி தாரும், இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை எங்களுக்கு உருவாக்கி தாரும். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஆமே ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தெய்வமே ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த புதிய நாளின் ஆண்டவரே காலை வேளையிலும் கூடப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே அன்புக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்களப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அந்த நாளில் ஆண்டவரே தியானித்த அந்த வார்த்தையின்படி மனுஷர் உங்களுக்கு ஆண்டவரே எவைகளை செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ நீங்களே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர்களுக்கு ஆண்டவரே நீரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீ தந்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. இதிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டு ஆண்டவரே வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நாங்கள் ஆண்டவரே செயல்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே சற்று ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கடினமாக இருந்தாலும் ஆண்டவரே இதற்குள்ள ஆண்டவரே மிகப்பெரிய ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை தேவன் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இதுதான் தேவ சித்தம் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இதெல்லாம் ஆண்டவரே பா மனுஷர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லா ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே திருப்பி செய்யத்தக்கதாய் கர்த்தாவே அந்த நல்ல ஆண்டவரே குணாதிசயத்தை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. வெளித்தோற்றத்தை விட ஆண்டவரே எங்கள் கிரியைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் உள்ளிந்திரியங்களை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவரை அறிந்திருக்கிற தெய்வம் அல்லவா. அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே எங்கள் கிரியைகளில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நல்ல குணாதிசயங்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் குணங்களில் ஆண்டவரே நல்லப்பா குணாதிசயங்களை தேவன் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கிறிஸ்துவில் இந்த சிந்தையை உங்களிலும் ஆண்டவரே இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து அதே சிந்தை ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே காணப்படத்தக்கதாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த உயர்ந்த ஆண்டவரே சிந்தையை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே
பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த மேலான சிந்தை உள்ளவர்களாய், ஆண்டவரே பரத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ என்று சொல்லி ஆண்டவரே யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே உலகத்தின் பார்வையில் ஆண்டவரே இதப்பா ஸ்தோத்திரப்பா அற்பமாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு ஆண்டவரே எப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா நீர் ஆண்டவரே அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறபடினால் அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை கை கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியே கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே இந்த சிந்தை எங்களிடத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே காணப்படத்தக்கதாய் மற்றவர்களை ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே குறைத்து பேசி மதிப்பிடாதபடிக்கு கர்த்தாவே இந்த உயர்ந்த எண்ணங்களை கர்த்தர்களுக்கு தந்து ஆண்டவரே கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரும்படி எங்களுக்கு நல்ல மாதிரியை கர்த்தர் வைத்து போயிருக்கிறீரே. ஆண்டவரே இதை ஒவ்வொரு நாள் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கரங்களில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த நாள் முழுதும் ஆண்டவரே நம்முடைய கிருபையும் நம்முடைய பிரசன்னமும் தயவும் எங்களை ஆண்டவரே தாங்கி பலப்படுத்தி நடத்தட்டும். ஆண்டவரே செட்டைகளுக்குள் மறைத்து கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நம்முடைய கிருபை தாங்கட்டும் அந்த நாள் முழுதும். எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையப்பா நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். செட்டைகளுக்குள் கர்த்தர் மறைத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அதே போல் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற தம்பி ரமேஷ்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே நம்முடைய அப்பா தயவுள்ள கரம் ஆண்டவரே நம்முடைய மகன் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஒரு நாள் ஆண்டவரே நம்முடைய பலனை கர்த்தர் அனுப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே செல்லபாக்கியமாவுக்காக ஜெபம் பண்றோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரே சசியமாவுக்காக ஜெபம் பண்றோம். அவங்களுடைய பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நீங்க விடுதலை தாங்க. சகோதரர் ஆண்டவரே மணிமுருகனுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எல்லா சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விரிக்கப்பட்ட செட்டைகளுக்குள் மறைத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாள் முழுவதும் கிருபையும் சமாதானமும் ஆண்டவரே நம்முடைய பலனும் ஆண்டவரே எங்களை நிரப்பி நடத்தட்டும். பாதுகாப்பின் கருத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.